போர் பதற்றம் காரணமாக மத்திய அரசு அவசர கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சமையல் எரிவாயு உற்பத்தியை உடனடியாக அதிகரித்திடுக எனும் உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்திருக்கிறது. போர் பதற்றம் காரணமாக மத்திய அரசு இந்த அவசர கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிலிண்டரின் விலை உயர்ந்திருக்கும் நிலையில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. போர் நீடித்தால் இந்தியாவில் எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. அவசர கால அடிப்படையில் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு அவசர கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. போர் நீடித்தால் இந்தியாவில் எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவி வரும் நிலையில் உற்பத்தியை அதிகரித்திடுக எனும் அவசரகால உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்திருக்கிறது. போர் பதற்றம் காரணமாக மத்திய அரசு இந்த அவசரகால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக இணைப்பில் பொருளாதார நிபுணர் திருமிகு நாகப்பன் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் அமெரிக்கா போரோட எதிரொலி இப்ப இந்தியாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியிருக்கு அப்படின்னே புரிஞ்சுக்கலாம் சார். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரும் சரி, வீட்டு உபயோக சிலிண்டரும் சரி விலை உயர்ந்து காணப்படுகிறது. போர் தொடங்கி ஒரு வார காலம்தான் ஆகுது. அதுக்குள்ள இந்திய சமையலறைகள்ல இது போன்ற ஒரு தாக்கம் எதிரொலிக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இதனுடைய விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம். ஏன்னா உற்பத்தி தடைப்படுகிறது. கட்டார்ல இருந்து ஏற்றுமதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, உற்பத்தியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடியதுல பிரிடாமினா மிடில் ஈஸ்ட்ல, அதுவும் குறிப்பா கட்டார்ல இருந்து வரக்கூடியது. அதனால அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் அவங்ககிட்ட எல்லாம் இதுல போக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா ப்ராடக்டும் நீங்க பண்ணால் கூட குறிப்பாக வீட்டு சமையலுக்கான இந்த எல்பிஜி இந்த ஒரு இதுல நீங்க அதிக உற்பத்தி பண்றதுக்கான இதுல நீங்க ஈடுபடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கூட பிரச்சனை என்ன, இப்ப ரஷ்யன் ஆயிலும் வரப்போகுது, அதனால ப்ராப்ளம் இல்லை, அதனால சப்ளை வந்துடும். ப்ராப்ளம் என்னன்னா பிரைஸ். இப்ப ரஷ்யா நமக்கு 10% கிட்ட டிஸ்கவுண்ட்ல கொடுத்துக்கிட்டு இருந்தது, இப்ப 5-6% பிரீமியத்துல நம்மகிட்ட கொடுக்குறேங்கிறாங்க. எண்ணெய் கொடுக்குறேன்னு சொன்னா கூட கூடுதலான விலையில கொடுக்குறாங்க. இந்த கூடுதலான விலை ஏற்கனவே அதிகரிக்கக்கூடிய விலை. இன்னைக்கு $90 மேல இருக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை. அதற்கு மேல ஒரு 5% அந்த மாதிரின்னு அவங்க சொல்லும் பொழுது நமக்கு அது பெரிய ஒரு பளுவை, ஒரு சுமையை ஏற்படுத்தும். நிச்சயமா அதனுடைய தாக்கம்ங்கிறது இந்த போர் தொடரும் பட்சத்தில் இன்னும் ஓரிரு வாரங்கள் தொடர்ந்தால் கூட இதனுடைய தாக்கம் முழுமையாக இங்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் ஒரு 25 நாட்கள் 30 நாட்களுக்கு வரலாம். அது போய் இன்னொரு 25-30 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு வரும்பொழுது வரலாம். ஸோ ரொம்ப போனா 2 மாதம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். அதற்கு மேல் புது சப்ளை தான் நமக்கு வரும். இப்போ நிச்சயமாக இதனுடைய தாக்கம்ங்கிறது எல்லாம் ஆல்ரவுண்ட். நீங்க ஒரு பகுதியை சொல்றீங்க, அதை தாண்டி சரக்கு போக்குவரத்து, பணவீக்கம் எல்லாத்தையுமே இதனுடைய தாக்கம்ங்கிறது இருக்கும். நிச்சயமா. அதே போல போர் நீடிக்கும் நிலையில இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது மேலும் உயர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா முழுமையாக இந்த ஒரு வாரம் காலம்க்கு அப்புறம் தான் பிரதிபலிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க இல்லையா? ஆமா, நிச்சயமாக. இதனுடைய இப்ப 2 பேர் இதை பத்தி கணிப்பு சொன்னார், பல பேர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சர்வதேச அமைப்புகள் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, $150 வரைக்கும் போனால் கூட ஆச்சரியப்பட மாட்டோம். அதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை போர் தொடரும் பட்சத்துல. அதனால விரைவில் போர் நிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, 2007-8 அப்பொழுது நம்ம கச்சா எண்ணெயினுடைய விலை $145 தாண்டியது. அதற்கு பிறகு அந்த உச்சத்தை இப்பதான் இதுவரைக்கும் தொட்டதில்லை இன்று வரை கூட. ஆனால் அது தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பணவீக்கத்துக்கு சரி செய்யப்பட்டு பார்த்தோம்னா இந்த $145-147 இன்னைக்கு $200 மேல வரும். ஸோ அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்கனவே இருந்திருக்கிறது. அதனால அது அப்போ போர் சூழல் கிடையாது, பொருளாதார சீர்குலைவு இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. இப்போ போர் காரணமாக எண்ணெய் அவைலபிலிட்டி பிரச்சனை இல்லை, எண்ணெயினுடைய போக்குவரத்து தான் இன்னைக்கு பிரச்சனை. அதனுடைய அந்த கச்சா எண்ணெயினுடைய போக்குவரத்து அங்கிருந்து கொண்டு வரதுங்கிறது பிரச்சனை. பைப் லே பண்ணிருக்கக்கூடிய நாடுகள் அதுல எல்லாம் ஒரு பக்கம் போனால் கூட இன்னமும் கணிசமான ஒரு ஷார்டேஜ் சப்ளைல இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுல இந்த சூயஸ் கால்வாய் அது வழியா வருகிறது நமக்கு. இப்ப ரஷ்யா இதெல்லாம் அந்த பக்கம் வருதுன்னா இப்ப அதுல ஏதாவது பிரச்சனை வராம இருக்கணும். இப்போ ஏன்னா 2 வழி, அதுல ஒரு வழி தடைப்பட்டிருக்கு, இன்னொரு வழி ஏற்கனவே தடைப்பட்டு இப்பதான் கொஞ்ச நாட்களாக அது சுமூகமா இருக்கு. ரெட் சி இஷ்யூ இல்ல, வந்ததுன்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ ரொம்ப கவனமாக தான் அதை கையாள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இந்தியா. நன்றி சார், உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு.